ஒரு சில மக்கள் எல்லாம் எப்போதும் 12 மாதங்களும் பள்ளியோடு தொடர்புல இருப்பாங்க. சில மக்கள் மட்டும் என்னன்னா இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் பள்ளியோடு தொடர்புக்கு வருவாங்க. இது இயல்பு. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இதான் நடக்குது. அதை மாற்ற இயலாது. ஆனால் இந்த ஆரம்பத்தில் இருந்து பள்ளி தொடர்போடு இருக்கிற மக்கள் இந்த ரமலான்ல மட்டும் பள்ளிக்கு வருவாங்கல்ல, அந்த மக்களை ஒரு ஏளனமாக பார்ப்பது. இப்பதான் பார்க்க முடியுது உங்களை, அடுத்த ரமலான்ல தான் பார்க்க முடியும் போல. ரமலானுக்கு ரமலான் தான் பள்ளிவாசலுக்கு வர மாதிரி தெரியுது, மற்ற நேரம்லாம் உங்களை ஆள பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சு, ஒரு கேலி கிண்டல் மாதிரியான ஒரு பேச்சு, இதெல்லாம் இயல்பா நம்ம மனிதர்களுக்குள்ள வந்துடும். ஆனால் இஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன காரணம் என்றால், ஒரு மனிதனுடைய ரகசிய வாழ்க்கையில் ஏற்படுகிற அமல்களில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், எதை அல்லாஹ் நிராகரித்தான் யாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் பாவத்தை செய்த விபச்சாரி, விபச்சாரங்கிற பாவத்தை இஸ்லாம் சாதாரண பாவமா பார்க்கல. அந்த பாவத்தை அல்லாஹ் மிக கடுமையான பார்வை கொண்டு பார்க்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த பாவத்தை செய்த ஒரு பெண் அற்ப நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கினான். பெரும் பெரும் நன்மைகளில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஒரு பெண் அற்ப பூனையை பட்டினி போட்டு கொலை செய்ததால் நரகத்திற்குரியவள் என்று மார்க்கம் சொல்கிறது. நாம் எந்த நன்மைகள் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, செய்த நன்மையை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதுதான் முக்கியம். நான் 1000 ரக்காயத்தை தொழுதுட்டேன், லட்சம் நோன்பு வைத்து விட்டேன், 100 ஹஜ் செய்து விட்டேன், அது முக்கியம் கிடையாது. நீங்கள் செய்ததில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதுதான் முக்கியம்.